ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 1 ஏப்ரல் 2026 கேஷ் டிரான்சாக்ஷனுக்காக என்ன லிமிட்டேஷன் இருக்குது, யாரெல்லாம் எவ்வளோ கேஷ் யூஸ் பண்ணணும், அது கேஷாக இருந்தாலும் சரி, பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, வித்ட்ராவல் இருந்தாலும் சரி, ரிசிப்டாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இது ஒரு முக்கியமான வீடியோ. தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதாவது பெல் சிம்பிள் இருக்கும் பக்கத்தில். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் எப்போனா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடுறனோ அது வந்து உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ஃபைலிங்கு, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கு, டிடிஎஸ் ஃபைலிங்கு, இந்த மாதிரியான டேக்ஸ் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த சர்வீஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சர்வீஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை விட மிக குறைவாகவே இருக்கும். இந்த மெட்ராஸ் டாக்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க. 1 ஏப்ரல் 2026 நீங்கள் கேஷ் ரிசிப்ட், அதாவது 2 லட்சத்துக்கு மேலே கேஷை நீங்கள் யார்கிட்ட இருந்தால் வாங்கினா உங்களுக்கு 100% பெனால்ட்டின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க பயம் போத்துறீங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்டால், ஆமாம், இந்த பட்ஜெட்டில் வந்து பிப்ரவரி மாதம் நடந்த அந்த யூனியன் பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற கேஷ் ரிசிப்ட் வந்து 2,01,000 ரூபாய் இருந்தாலுமே கேஷாக வாங்கினீங்கன்னா அதுக்கு 100% பெனால்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருங்க பொதுமக்கள். தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்பட அதனால் ஆரம்பத்திலே சொன்னேன், வீடியோடைய ஆரம்பத்திலே இந்த செக்ஷன் 269ST அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நோ கேஷ் ரிசிப்ட் ஓவர் 2 lakhs அப்படின்றது அதான் இந்த ரூல்ஸ். இப்போ உதாரணத்துக்கு 2 லட்சம் வந்து உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு வந்து முடிஞ்ச வரை பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லை பாதி அமௌண்ட்டு கேஷாக கொடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. தேவையில்லாமல் நீங்கள் பெனால்ட்டியில் போய் மாட்டிக்க வேணாம். இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்னு பாருங்கள், கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வகையில் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பண பரிவர்த்தனை அப்படின்னு வரும்போது, கேஷ் ரிசிப்ட் அப்படின்னு வரும்போது 2 லட்சத்தை வந்து தாண்டக்கூடாமல் பார்த்துக்குங்க. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்குது, அதாவது டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபினான்ஷியல்னா உங்களுக்கு தெரியும், 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரை 10 லட்சம் வரை தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50 lakhs வரை நீங்கள் என்ன பண்ணலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து டெபாசிட் ஆகுது, அதுக்கு வந்து நீங்கள் முறையாக வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்கம் டேக்ஸ்க்கு அதை தெரியப்படுத்திடுவாங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் 10 லட்சத்துக்கு மேலே அவருக்கு வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஈவன் சேலரி பர்சனாக இருந்தால், நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தாலுமே அது சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷனில் டெபாசிட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முறையான இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்கள். கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு 50 lakhs மேலே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண, ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸ் வந்து கட்டாயம் ஃபைல் பண்ணணும். அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்மளுடைய 6-in-1 டாக்ஸேஷன் கோர்ஸ் ப்ளஸ் டேலி பிரைம் கோர்ஸ் ரெண்டுமே சேர்த்து காம்போ ஆஃபராக 5,999 தரோம். இந்த 6-in-1 டாக்ஸேஷன் கோர்ஸில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து இன்கம் டேக்ஸு, டிடிஎஸ்சி, டிசிஎஸ்சி, இபிஎஃப், இஎஸ்ஐசி இந்த 6 டாக்ஸேஷன் ரிலேட்டட் கோர்ஸும் கூடவே அட்வான்ஸ் டேலி பிரைம் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரொஃபஷனல் லெவல் டேலி கோர்ஸும் இதில் வந்து சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு டேலி தனியாக, டாக்ஸேஷன் தனியாக கற்றுக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. இதுக்காக நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனிலும் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவை அவசியம் இல்லை. சர்டிஃபிகேட் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காம்போ ஆஃபராக 5,999 கிடைக்கும். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் வரை மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே இந்த கீழே தெரியல, இந்த டிஸ்பிளேல தெரியுது இல்லையா, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஆஃபர் கோர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 6-in-1 டாக்ஸேஷன் அண்ட் டேலி பிரைம் கோர்ஸ்ன்னு சேர்த்து கேளுங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி. இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸோடு கிடைக்கும். அதனால் நீங்கள் அவசர அவசரமாக பார்த்து முடிக்கணுன்ற நிர்பந்தம் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்களுக்கு ஃப்ரீ டைமில் உட்காந்து இந்த கோர்ஸ் வந்து பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து கரியரில் நீங்கள் அக்கௌண்டிங்கில் அப்புறம் டாக்ஸேஷனில் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃப்ரீலான்சர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நானே தனியாக மற்றவங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுக்கணும், புக் கீப்பிங் எல்லாம் நான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தனியாக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணுன்ற உங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா இந்த காம்போ ஆஃபர், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர்னு சொல்லி கேளுங்க. இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு
ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, அப்புறம் டேக்ஸ் ரிலேட்டட், அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடான டாபிக்கு, அதில என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது, சர்க்குலர் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கலாம். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டணுன்ற அவசியமே இருக்காது. குரூப்பில் வந்து 1025 மெம்பர்ஸ் வரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம 2 குரூப்பாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ 2 குரூப்போடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் லிமிட்டேஷனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, பர் டே நீங்க வந்து 10,000 மேல கேஷ வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி வச்சிருந்தா 35,000 வரை லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஆஃபீஸ்ல ஏற்படுற அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க உடனடியா ஒரு கேஷா குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து அது கேஷ அவாய்ட் பண்ணிட்டு, அந்த செக் மூலியமா ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஜிபே, ஃபோன்பே இந்த மாரியான மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் இந்த ரிஸ்க்லேருந்து நீங்க தப்பிக்க முடியும். இதுவே நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ் பண்றவங்க 35,000 வரை லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான முறையான அறிவிப்பு இந்த கூகுள்ல இருக்கும். ஸோ நீங்க சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து அதிகமா நம்ம யூஸ் பண்ற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணுவோம். இல்லையா? இல்லாட்டி நம்ம யாருக்குன்னா கடன் குடுத்து லோன் வாங்கியிருப்போம். அந்த லோன வந்து ரீபே பண்ணுவோம். இல்ல லோன் வாங்குவோம். அதுக்கான லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா 20,000 தான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு வீடு பார்க்க போறீங்க. வீடு புடிச்சு போச்சு அட்வான்ஸ் பே பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து நீங்க வந்து 20,000க்கு மேல பேவே பண்ணக்கூடாது கேஷா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு நெஃப்ட்டோ, ஆர்டிஜிஎஸோ முன்னாடி சொன்ன மாரி அந்த ஏதாவது அதர் பேங்கிங் டூல்ஸ யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 20,000க்கு மேல நீங்க கேஷா குடுக்கக்கூடாது. இதுவே நீங்க அது இன்னொரு சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லோன் வாங்குனாலும் வாங்குன லோன ரீபேமெண்ட் பண்ணாலும் 20,000 தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 1,00,000 வந்து அவசர தேவைக்கா ஒருத்தர்ட்ட இருந்து கடனா வாங்குறீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து மோர் தென் 20,000 மேல நீங்க கேஷா வாங்க முடியாது. அதே மாரி அவருக்கு நீங்க லோன திருப்பி குடுக்கும்போது, மோர் தென் 20,000 20,000க்கு மேல நீங்க வந்து என்ன பண்ண முடியாது? கேஷா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நீங்க அதர் மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன அதிகமா யூஸ் பண்ண கத்துக்குங்க. இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன நீங்க கேஷா குடுத்தா ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸா இது வந்து கிரியேட் பண்ண முடியாது. இதுவே நீங்க வந்து பேங்க் டூல யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, இது ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸா இருக்கும். ஸோ அதனால இதோட பெனிஃபிட்டையும் நீங்க பார்க்கணும். அடுத்த செக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செக்ஷன் தான். செக்ஷன் 194 ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பேங்க்ல வந்து அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றீங்க. உங்களுக்கு அவசர தேவைக்காக ஒரு வருஷத்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க 1,00,00,000 வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு 12 மாசத்துல மொத்தம் நீங்க வித்ட்ரால் பண்ணது வந்து 1,00,00,000 தாண்டிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து 2% வந்து டிடிஎஸ் புடிப்பாங்க பேங்க் வந்து. ஸோ இதுவே நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றவங்களா இருந்தா, உங்களுக்கு வந்து அந்த 1,00,00,000 லிமிட் 1,00,00,000 தாண்டுனா தான் டிடிஎஸ் புடிப்பாங்க. இதுவே நீங்க இன்கம் டாக்ஸே ஃபைல் பண்ணல லைஃப்ல இதுவரை லாஸ்ட் 3 இயர் வந்து இன்கம் டாக்ஸே நான் ஃபைல் பண்ணலங்க அப்படின்னு நெனச்சாக்கா, உங்களுக்கு வந்து 20 லேக்ஸ நீங்க வித்ட்ரால் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டிடிஎஸ்ஸா 2% புடிப்பாங்க. இதுவே நீங்க 1,00,00,000 வித்ட்ரால் பண்ணா 5% டிடிஎஸ்ஸா புடிப்பாங்க. ஸோ அதனால வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றவங்க முன்னாடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கிறோமா லாஸ்ட் 3 இயர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஃபைல் பண்றது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு இயர் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணா கூட நம்ம ஃபைல் பண்ணி குடுப்போம். ஸோ அதனால முக்கியமா இந்த வித்ட்ராவல்னா கேஷ் எடுக்கிறது. பேங்க்ல போயிட்டு உங்களுக்கு தேவைக்காக பணத்தை எடுக்கும்போது, நீங்க என்ன பண்ணணும்? அந்த டிடிஎஸ் அதாவது டிடிஎஸ் வித்ட்ராவல் பண்ணும்போது அந்த பெர்சன்டேஜ் வராம இருக்கிறதுக்கு, நீங்க உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கா முன்னாடி பண்ணியிருக்கீங்க பாத்துங்க. இல்லாட்டி நீங்க 20 லேக்ஸ் வித்ட்ரால் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிருவாங்க. அடுத்த முக்கியமான கேஷ் லிமிட்டேஷன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கேஷா வந்து டொனேஷனா 2,000க்கு மேல குடுக்கக்கூடாது. ஸோ அதையும் தாண்டி நீங்க குடுக்குறீங்கன்னா, நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த டொனேஷனுடைய செக்ஷன அதாவது 80Gன்னு சொல்லப்படுற அந்த டொனேஷன் குடுத்ததுக்கான ரிசிப்ட் இருந்தாலுமே அத நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா கேஷா குடுத்துட்டா. ஏன்னா கேஷா வந்து 2,000 வர தான் உங்களுக்கு அலோவபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது மெடிக்கல் செக்கப்புக்காக நீங்க யூஸ் பண்றது வந்து 5,000 வர லிமிட்டேஷன். கேஷா நீங்க வந்து 5,000 வர தான் அத யூஸ் பண்ண முடியும். மோர் தென் 5,000க்கு நீங்க யூஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அத நீங்க அதர் பேங்கிங் டூல தான் நீங்க யூஸ் பண்ணி பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வர இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்ல நீங்க அவேரா இருக்கணும். எந்தெந்த செக்ஷனுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ கேஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் லிமிட்டேஷனை பத்தி பார்த்தோம். ஆல் ஓவர் இந்தியா 1 ஏப்ரல் 2026லேருந்து அப்ளிகபிள் ஆக போற இந்த கேஷ் டிரான்சாக்ஷனை பத்தி லிமிட்டேஷனை பத்தி தெரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. அப்புறம் இந்த தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.